ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இணையத்தில் இணைந்திருக்கிற உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புதமான காலை நேரத்துல அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு முக்கியமான செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆத்துமாவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு அறிவு உள்ளது, எவ்வளவு புத்தி உள்ளது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆத்மாவில் இருக்க சுயநலங்களை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆத்மாவில நமக்கென்று வாழ்கிற சில பகுதிகளை விட்டுவிட முடியாமல் நாம் தவிக்கிறோம். அதற்கான தீர்வுகளை இன்றைக்கு ஆவியானவர் பேசுவாராக. இதற்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. தீர்க்கதரிசியின் ஆத்துமாக்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாக்கள் எல்லாரும் என்ன ஆத்துமாவா மாறணும்? ஐயா, நான் எங்க ஐயா தீர்க்கதரிசியா மாற போறேன்? நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேனா? எனக்கு அந்த கிருபை இருக்கா? எனக்கு தீர்க்க தரிசனம் அப்படின்னா நான் எதிர்கால குறித்து சொல்றது தீர்க்க தரிசனம். நான் சொன்னது நடக்கலன்னா என்ன ஆகும்? ஆமா, நடக்கலன்னா நான் தீர்க்கதரிசி கிடையாது. அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் அவன் சொல்லுகிறது உடனே நடைபெற வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அவன் தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தீர்க்க தரிசனம் எல்லாரும் ஆக முடியுமா? எல்லாரும் தீர்க்கதரிசிகள் ஆக முடியுமா? ஆக முடியும். எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். ஆலோசனை வழங்குற ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகள் தான். எந்த ஆலோசனை? ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற வார்த்தை அது தீர்க்க தரிசனம் அல்ல. அல்லது தீர்வு கொடுக்கிறது தீர்க்க தரிசனம் அல்ல. ஒருவனுடைய உள்ளத்திலே, ஒருவனுடைய ஆத்மாவிலே அவன் நினைக்கிறதை, ஆழத்துல நினைக்கிறதை எடுத்து பேசுகிறது தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சத்தமா சொன்னாதான் உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுகிறதான இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் இல்ல. அது உங்களிடத்திலிருந்து புறப்படவில்லை, கர்த்தரிடத்திலிருந்து இந்த வார்த்தைகள் புறப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, தீர்க்க தரிசனத்தினுடைய ஆத்துமாவாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம். தீர்க்கதரிசியின் ஆத்துமாவாக. அது என்னது? தீர்க்கதரிசியின் ஆத்துமாவுக்கும் உலக மனிதனுக்கும் இருக்கிற ஆத்துமாவுக்கும் என்ன வேறுபாடு? அல்லது சாதாரண கிறிஸ்துவனுடைய ஆத்துமாவுக்கும் தீர்க்கதரிசியினுடைய ஆத்துமாவுக்கும் என்ன வேறுபாடு? ஒருவேளை நீங்க எல்லாம் நினைக்கலாம், சாதாரண அடுப்பு அடியில இருக்கிற நான் தீர்க்கதரிசியை எப்படி மாற முடியும்? சாதாரணமா இருக்கிற நான் எப்படி தீர்க்கதரிசியாய் மாற முடியும்? சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதற்காக தான் நாம் தீர்க்கதரிசி என்று சொன்னால் முதலாவது நம்முடைய முயற்சி பெரியதா இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சி பெரியதா இருக்க வேண்டும். நீங்கள் முயற்சி எடுத்து வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதிக மணி நேரம் நாம் கண்களை மூடிக்கொண்டு நாம் முழங்கால் இடுகிறோமோ இல்லையோ, அல்லது முழங்கால் படியிட்டாலும் சரி, நாம் உட்கார்ந்து இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அல்லது ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் தீர்க்கதரிசிகளாய் மாறுகிறோம். ஆனால் அது நம்மால் முடியாத காரியமா இருக்கிறது. நீங்கள் முயற்சி எடுத்து அப்படி மணிக்கணக்கிலே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் ஆத்துமா அவரோடு இணைந்து விடும். அவரோடு இணைவது என்பதுக்கு அதற்கான விளக்கத்தை நான் தருகிறேன். ஒரு மனிதன் தீர்க்கதரிசியாக மாறுவது மிகவும் கடினம். அப்படி மாறிவிட்டால் திரும்பவும் பின்மாற்றம் அடைவது மிகப்பெரிய கடினம். சொல்லுங்க எல்லாரும். ஒரு மனிதன் தீர்க்கதரிசியாக மாறுவது கடினம். ஆனால் அதே மனிதன் தீர்க்கதரிசியாக மாறிவிட்டால் பின்மாற்றம் அடைவது மிக கடினம். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் நான் பின்மாற்றம் அடைகிறேன்? எப்பொழுதுமே நான் குற்றம் செய்கிறேன், எப்பொழுதுமே நான் பாவம் செய்கிறேன். என்னை பார்ப்பதற்கே அருவருப்பாய் இருக்கிறது. என் குற்றங்கள் எனக்கு அருவருப்பாய் தோன்றுகிறது. அல்லது அந்த அளவுக்கு என்னால் உணர முடியவில்லை என்று சொன்னாலும் எப்பொழுதுமே பாவி என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்கு டெஷுவா என்கிற எபிரேய வார்த்தை அப்படி என்று சொன்னால் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புவது. நான் முதல் முறையில் ஏற்கனவே சொன்னேன், ஷின்பெத் என்று சொன்னேன். ஷின்பெத் என்று சொல்லுவது கர்த்தர் மனஸ்தாபப்படுவது அல்லது நாம் மனஸ்தாபப்படுவது. ஒரு வீட்டை கொளுத்தி விட்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் அந்த வீட்டிற்கு திரும்பாமல் வேறொரு வீட்டை நாம் கட்டுவது.
அதுதான் ஷின்பெத். இந்த வார்த்தை டிஷுவா என்று சொன்னால் ஆதி நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும். ஆதி நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும். நல்லா கவனிக்கணும். உங்க எல்லாருக்கும் ஒரு ஆதி நிலை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க எல்லாருக்குமே ஸ்டீஃபன் ஒரு ஆதி நிலை இருக்கணும். ஆதி நிலை ஒன்று இருக்கிறது. நான் மனம் திரும்பி திரும்ப 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 நான் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? ஆதி நிலை ஒன்று இருக்கிறது. அந்த ஆதி நிலை என்ன என்று சொன்னால், எனக்குள்ளே நான் பிறக்கும் போது, வளரும் போது, வளர்ந்த பிறகு இப்பொழுது வரையிலும் ஒரு நல்ல குணம் இருந்து கொண்டே இருக்கு. யாருக்கா இருந்தாலும் சரி, அந்த நல்ல குணம் கர்த்தரே வைத்தது. அல்லேலூயா. அந்த நல்ல குணத்தை என்ன பண்ணாரு? இது யார்கிட்ட வந்தது? இந்த குணம் அப்பா அம்மா கிட்ட வந்ததா? நம்ம சொல்லுவோம் இந்த குணம் அவங்க அப்பா மாதிரியே. உதவி செய்யற குணம் தான் அவங்க அப்பா மாதிரியே, அவங்க அம்மா மாதிரியே, அவருடைய தாத்தா மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த நல்ல குணம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கென்றும் தனித்தன்மை நிறைந்த நற்குணம் இருக்கிறது. இந்த நிலையை எந்த மனிதன் கண்டுபிடித்து திரும்புகிறானோ அதுதான் ஆதி நிலை. நான் ஜெபிக்கிறது, நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். இதுதான் மனம் திரும்புதலுடைய ஒரு சாயல் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஆண்டவரோடு பேச ஆரம்பித்து விட்டேன். இதுதான் அது ஒரு 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 காரியம் என்று நீங்க சொல்லலாம். நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஒருவேளை நான் அதிகமாக பைபிள் வாசிக்க ஆரம்பித்து. பொதுவாகவே ஒரு நாம் ஜெபித்து நான் மனம் திரும்பின பிறகு நான் ஜெபம் பண்றது, அதிக நேரம் உபவாசம் இருக்கிறது, அதிக நேரம் வேதத்தை வாசிக்கிறது, இதெல்லாம் மனம் திரும்புதலுடைய அப்படியே இதெல்லாம் ஆழமான செயல்கள் நினைக்காதீங்க. உங்கள் குணத்திலே மாற்றம் வர வேண்டும். உங்கள் குணத்திலே மாற்றம் வர வேண்டும். இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே என் குணம் மாறிடும் கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு அதிகாரம் ஒரு நாள் உட்கார்ந்து படிச்சாலும் உங்க குணம் மாறாது. நீங்க எவ்வளவு மணி கணக்குல நீங்க நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னாலும் 122 நாள் உபவாசம் போட்ட கூட குணம் மாறாது. உங்க ஆதி குணம் என்ன? நீங்க பிறக்கும் போது இருந்த குணம் என்ன உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? உங்களால கண்டுபிடிக்க தெரியுமா? உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதா? உங்களால கண்டுபிடிச்சு அந்த குணத்தின்படி வாழ முடியுமா? முடியாது. அந்த வாழ முடியாம வைக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பின்மாற்றம் அடையணுன்றதுக்காகவே பிசாசு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? நீங்கள் அந்த ஆதி குணத்தை உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்ததான குணம். ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். சின்ன உதாரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். நீங்க ஒரு கேரட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேரட்டை நீங்க பச்சையா சாப்பிடுறது தான் அதனுடைய குணம். அதை நீங்க அவிச்சு அதை நீங்க எண்ணெயில தாளிச்சு கடுகுலாம் போட்டு தேங்காய்லாம் சீவி போட்டு வெங்காயம் போட்டு அந்த டேஸ்ட் வேற. இது ரிப்பன்டன்ஸ்க்கு அப்புறமா ஒரு விஷயத்த நீங்க வறுக்கிறதும் அல்லது நீங்க பொரியலா செய்யறதும் அதை குழம்புல போடுறதும் அது உங்க விருப்பம். ஆனா ஒரிஜினல் இது பச்சை கேரட்டா இருக்கும் போது அதுல இருக்க டேஸ்ட் தான் ஒரிஜினல். அல்லேலூயா. அதே மாதிரி உங்க எல்லாருக்குள்ளும் ஒரு ஒரிஜினல் இருக்குது. இந்த ஒரிஜினல் நல்ல குணத்தை ஆண்டவர் எல்லாருக்குள்ள வச்சிருக்கிறார். நோ நீட் டு எக்ஸ்பிளைன். அதை நீங்க உங்க வாயால சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது தானா வெளிப்படணும், வெளிப்பட்டு ஆகணும். ஆனா வெளிப்படாம இருக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்க சில சேட்டைகள், சிலுமிசங்கள் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. என்ன சிலுமிசம், என்ன சேட்டைகள்? நம்முடைய மறைமுக அந்தரங்க சேட்டைகள். அந்தரங்கத்தில் ஜெபிக்க வேண்டிய நாம் அந்தரங்க பாவத்தை செய்கிறோம். அந்தரங்கத்தில் ஜெபிக்க வேண்டிய நாம் அந்தரங்க பாவத்தை செய்கிறோம். அந்தரங்கம் என்று உனக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது எதற்காக? பல மணி நேரம் அவரோடு கூட தொடர்பு கொண்டு பேசுவதற்காக. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்தரங்க நேரத்தில் ஜெபிக்கதை விட்டு விட்டு அந்தரங்க பாவத்தை நாம் செய்கிறோம். இந்த இடத்துலதான் பொரியலா மாத்திரம் கேரட்டை என்ன பண்றோம்? பொரியலா மாத்திரம். என் டேஸ்டுக்காக தேங்காவை தூக்கலா போடுறது, என் டேஸ்டுக்காக எண்ணெயை ஊத்துறது, என் டேஸ்டுக்காக கடுகு போடுறது, என் டேஸ்டுக்காக. மற்றவனுக்கு எப்படி வாய் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ,
டெய்லி கார குழம்பு, டெய்லி கீரை, டெய்லி கறி குழம்பு. ஏன் டேஸ்டுக்காக? இதெல்லாம் உங்க மசாலா, இதெல்லாம் உங்க மசாலா. உங்க மசாலாவை தள்ளிட்டு கேரட்டை பாருங்க, அதான் ஒரிஜினல். அல்லேலூயா. உங்ககிட்ட நல்ல குணம் இருக்குது. எதுயா நல்ல குணம்? நான் முழுக்க முழுக்க பாவம் தானே செய்கிறேன். அந்த பேஜ் எல்லாம் திருப்பி ஓரம் போடுங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. நான் உதாரணத்துக்கு இங்க நிறைய பேரை சொல்ல முடியும் உங்ககிட்ட நல்ல குணம் இருக்குது, ஆனா உங்களுக்கு தெரியல. இந்த நிலைக்கு நாம் பிறக்கும் போது அறியாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு குழந்தைகளாக நாம் எப்படி இருக்கிறோமோ, சிறு பிள்ளைகள் இடத்தில் வர தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த டெஷுவா, அதான் அந்த வார்த்தையை தான் சொல்ற. டெஷுவா என்று சொன்னால் நீங்கள் குழந்தைகளை போல மாறாவிட்டால் அப்படின்னா அதான் பொருள். குழந்தைகளை போல மாறாவிட்டால் எப்படிங்க பெரியவங்களாயிட்டு குழந்தைய போல மாற முடியும்? எப்படிங்க பெரியவங்களாயிட்டு குழந்தை இல்லைங்க. நீங்க கட் பண்ணாதான் அது பொரியல், நீங்க கடுகு போட்டாதான் பொரியல், எண்ணெயில வதக்கினாதான் பொரியல். நீங்க கேரட்டாகவே நீங்கள் இருக்க வேண்டும். யூ வில் ஹாவ் அ விட்டமின். உங்ககிட்ட நல்ல சக்தி வாய்ந்த உள்ளான சாராம்சம் இருக்கிறது. இந்த சாராம்சத்தை வெளியில எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வது தான் நீங்க மனம் திரும்புவதற்கு பொருள். நீ பைபிள் படிக்கிறதோ, நீங்க பாஸ்டிங் போறதோ, நீங்க ஜெபிக்கிறதோ, நீங்க முழங்கால் படிக்கிறதோ, நீங்க பயங்கரமா இது எல்லாமே தேவனோட உறவு, தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு சாதனை. சொல்லுங்க எல்லாரும். நான் ஜெபிக்கிறது, நான் வேதம் வாசிக்கிறது, உபவாசம் போடுறது, இது எல்லாம் கத்தெழுத்துல தெரிந்து கொள்வதற்கான ரகசியமே தவிர அந்த ரிலேஷன்ஷிப் வேற, அந்த அன்பு பாராட்டுறது வேற. எனக்குள்ள மனம் திரும்ப வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நான் கேரட்டாக ஆதி நிலைக்கு பொரியல் பண்ணாம ஒரிஜினலாக நான் மாற வேண்டும். எத்தனை பேர் மனசுல கையை வச்சு சொல்லுங்க, பொரியல் ஆயிட்டவங்களாம் கை வச்சு சொல்லுங்க, நான் பொரியல் ஆயிட்டேன். புரியல, நிறைய பேருக்கு இன்னும் புரியல. நான் பொரியல் ஆயிட்டேன்றவங்க கை வச்சு சொல்லுங்க, நான் பொரியல் ஆயிட்டேன். பொரியல்னா என்ன தெரியுமா? என்ன அது பொரியல்? கை வைங்க. பொரியல் ஆயிட்டேன் கை வைங்க. எல்லாம் தான் பொரியல் ஆயிட்டேன், நானும் சேர்த்தான். ஒரிஜினலா இருக்கிறேன்ற கை எடுத்துருங்க பார்க்கலாம், ஒரிஜினலா நான் இருக்கிறேன். இல்ல, யாருமே சொல்ல முடியாது ஒரிஜினல். ஏன்னா இதை கண்டுபிடிப்பதற்காக தான் நடிகர் ரஜினிகாந்த் இமயமலைக்கு போயின்னு இருக்கார், இந்த ஒரிஜினலை கண்டுபிடிக்க. இது என்ன இந்து உபதேசமா? இந்து உபதேசம் இல்ல. பவுல் அதான் சொல்ற, தன்னை தான் நிதானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தன்னை தான் நிதானித்து சோதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஐயா எனக்கு 65 வயசு, ஐயா எனக்கு 50 வயசு, ஐயா எனக்கு 30 வயசு, ஐயா எனக்கு 20 வயசு, ஐயா 45 வயசு, 49 வயசு, 48 வயசு, 7 வயசு. உங்களுக்கு வயது முக்கியம் அல்ல, உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆதி நிலை என்ன? இதை ஒரு சகோதரத்திலே பகிர்ந்து கொண்டேன். இந்த சகோதரத்துல கேட்டேன், உங்களிடத்துல ஒரு நல்ல குணம் இருக்குது. நான் சொன்னேன், என்ன குணம் அப்படின்னு. நீங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவீங்க, உங்களை அறியாமலே அதை நான் சின்ன வயசுல இருந்து உங்ககிட்ட நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? எனக்கே தெரியல. என்ன இந்த நிலைக்கு நீங்க எல்லா சூழ்நிலையும் வரணும், அதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க, அந்த உதவியில எனக்கு நம்பிக்கை இல்லை. அது எமோஷன்ல கூட உதவி செய்வாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும். உதவி செய்யறது சின்ன வயசுல இருந்து நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு ஒரு ஞானம் வந்த பிறகு, ஒரு அறிவு வந்த பிறகு மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்றது பேரண்ட்ஸ் சொல்லி தரது, மற்றவங்களோட பேசணுன்றது பேரண்ட்ஸ் சொல்லி தரது, மற்றவங்களுக்கு கனப்படுத்தணுன்றது பேரண்ட்ஸ் சொல்லி தரது. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்குள்ள கேரட்டுக்குள்ள என்ன விட்டமின் இருக்குதோ அதுதான் நல்ல குணம். கோஸுக்குள்ள என்ன விட்டமின் இருக்குதோ அதான் நல்ல குணம். ஆப்பிளுக்குள்ள என்ன விட்டமின் இருக்குதோ அதான் நல்ல குணம். சின்னதுரையா என்கிற அவருக்குள்ள, மாற்றினையா அவருக்குள்ள இருக்க விட்டமின் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்க விட்டமின் என்ன கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து நீங்க நின்றுட்டீங்கன்னா அதுதான் கர்த்தருடைய குணம். அந்த இடம் தான் கர்த்தர் உங்களை உருவாக்கணும். உங்களுக்கு உங்க மேல அந்த குணம்ன்றது என்ன தெரியுமா? அவருடைய நோக்கம். அவருடைய நோக்கம் தான் உங்க குணமா மாறு. ஆமைன்னு சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க. அவர் என் மேல் வைத்த நோக்கம் தான் குணமாக மாறுகிறது.
ஒரு நோக்கத்துக்காக தான் உங்களை எல்லாம் உண்டாக்கி இருக்கிறேன். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் என்ன உண்டாக்கி? கை உயர்த்துங்க. இந்த நோக்கம் தெரியலன்னா நாம எல்லாருமே பிசாசுக்குரியவங்க தான், மனம் திரும்பாதவங்க தான், அடிக்கடி விழுறவங்க தான், அடிக்கடி விழுந்து போறவங்க தான், அடிக்கடி நாம சாய்ந்து போறவங்க தான். சொல்லுங்க, ஆப்பிள் 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 தான். சொல்லுங்க, ஆப்பிள் சிவப்பா இருக்குது, பச்சையா இருக்குது, டேஸ்டா இருக்குது. எது அதனுடைய குணம்? அதுல இருக்க விட்டமின். அதை சாப்பிடுவதனால எனக்குள்ள ஏற்படுற மாற்றம். அப்ப உங்களுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்குது, நீங்களே பீத்திக்க கூடாது. நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. மற்றவங்க நல்ல குணத்தை நீங்க திருடக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மற்றவங்க நல்ல குணத்தை நீங்க திருடக்கூடாது. உங்க விட்டமின் என்னவோ அந்த விட்டமின்ல தான் இருக்கணும். இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு ரெண்டு ரெண்டா கரெக்டா இருக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா கூட இல்ல. எக்ஸ்ட்ரா டிக்கெட்லாம் இன்னைக்கு ஆண்டவர் ஓரம் வச்சுட்டார். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தேவையில்லைன்ட்டார். நல்லா கவனிங்க. சொல்லுங்க, உங்க விட்டமின் என்னவோ அதுதான் நல்லது. உங்க விட்டமினை நான் எடுத்துக்கூடாது. என்ன நீங்க நல்லவனா பாத்தீங்கன்னா பாருங்க, என்ன நீங்க நல்லவனா பாத்தீங்கன்னா நான் கெட்டவனா மாறும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? மோசமா தெரியும். அப்போ நான் என்ன நீங்க நல்லவனா பாக்குறதுக்கு பதில் உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன சாயலை வச்சிருக்காரு. அந்த விட்டமின்ன்றது சாயல். உங்களுக்கு பிறந்ததுல இருந்தே அன்பு என்கிற ஒரு குணம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு நேச்சுராவே அன்பு இருக்குது. அதனாலதான் நீங்க நிறைய உதவி செய்றீங்க. உதவி செய்யறது பெருசு இல்ல, உங்ககிட்ட இருக்க அந்த அன்பு தான் பெருசு. ஆனா அந்த அன்பை கெடுக்கிறது உங்ககிட்ட நிறைய குணத்தை கடவுள் வச்சிருக்கான். சரி, பிசாசு வச்சிருக்கான். பிசாசு தூண்டுவான். இப்ப இதனால்தான் என்ன ஒரு பழமொழி ஏற்படுத்திட்டான்னா, பழமொழி கோவம் இருக்கிற இடத்துல தான். புரியுதா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும்? விட்டமின் என்ன? ஆக்சுவலி விட்டமின் என்ன உங்ககிட்ட? சொல்லுங்கம்மா, நல்லா சொல்றீங்க, சொல்லுங்க. விட்டமின் என்ன? அன்பு. ஆனா அந்த அன்பை பிசாசு என்ன பண்ணிட்டான்? நீங்க நினைக்கிறீங்க நான் ஜெபிக்கிறது தான் மனம் திரும்புவதனுடைய சாயல் நினைக்கிறீங்க. நான் போய் ஊழியம் செய்யத்தான் மனம் திரும்புதல். இதெல்லாம் நீங்க தேவனுக்காக செய்றீங்க. எதிர் நிமித்தமாக உங்களுக்குள்ள இருக்க விட்டமின் உயிரோட்டமா இருக்குது. உங்களுக்குள்ள இருக்க குணம், அவருடைய குணம் உயிரோட்டமா இருக்கிறது. ஏன்னா இந்த குணத்தை உருவாக்குறது நீங்க இல்ல. பிறக்கும் போதே கர்த்தர், அவருடைய சாயல் தான் உங்களுக்குள்ள இருக்க குணம். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தும். எத்தனை பேருக்கு தொடுதலா இருக்கு? கரங்களை உயர்த்தி சத்தமாக கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இது தெரியாம தானே எவ்வளவு நாள் தவிச்சிட்டு இருக்கீங்க? இது தெரியாம தானே டிவி அங்க பாத்துட்டு இருக்கீங்க? உங்களை குற்றவாளின்னு நினைக்கிற அளவுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அந்த அளவுக்கு உங்க குணத்தை வெளியெடுக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். நேரம் கடந்து போல, நீங்க உயிரோடு இருக்கும் போது தான் உங்க குணத்தை வெளியெடுக்க முடியலீங்க. செத்துட்ட பிறகு உங்க குணத்தை வெளியெடுக்க முடியாது. இல்ல ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என் குணத்தை திருப்பி ஒரு முறை ஒரு சான்ஸ் கொடுங்க, உயிரோட வாழ்ந்து உயிர் வந்து நான் உங்களை விட உங்களை சூப்பரா வாழ்ந்து காட்டுறேன்லாம் சொல்ல முடியாது. எத்தனை பேரு எழுப்புதலுக்குள்ளா நடத்த இந்த வார்த்தை நம்புறீங்க? கண்டிப்பா உங்களை நடத்தாது, மற்றவங்களை நடத்தும். அதனாலதான் அப்படி கேட்கிறேன் உங்களை. எத்தனை பேரை நான் இந்த பேசுற இப்ப வார்த்தை எழுப்புதலுக்குள்ளாக நடத்தும்? மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்றவங்க கை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்காது. எவ்வளவு சொன்னாலும் அசைய மாட்டோம். எவ்வளவு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம்? அசைய மாட்டோம். அந்த ரியாக்ஷனே நம்மகிட்ட வராது. ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் எமோஷன், இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் டிடெக்ஷன். ரொம்ப எமோஷனா இருப்போம், அப்படின்னு என்ன பண்ணுவோம்? டிடெக்ஷனா இருக்கும். என்னத்துக்கு நீங்க இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஒருத்தர் மேல கோபமா இருக்கீங்க? ஏன் ஒருத்தர் மேல கஷ்டமா இருக்கிறீங்க? உங்களை எதுவுமே சொல்லக்கூடாதா? உங்களை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதா? ஏன் ஒருத்தர் உங்களை பார்த்து இது நல்லா இல்ல உங்ககிட்ட இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட வேற ஏதோ ஒரு நல்ல கேரக்டர் அவங்க பார்த்துருக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்ககிட்ட வேற ஏதோ நல்ல கேரக்டர் அவங்க பார்த்துருக்காங்க, அதனால நீ மாத்திக்கன்றாங்க. நீ சும்மா பொசுக்குன்னு கோவப்பட்ட பிள்ளைங்க கூட உங்ககிட்ட சேர போறதா? சும்மாவே நம்ம கோபித்து கொண்டு போறோமே, அது எதுக்கு? பாசம். என்னவா அது? என்னதான் பாசமா?
அது வேஷம். நிறைய நேரத்துல நான் பகைக்கப்படுகிறேன் நிறைய பேரால. ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆத்மாவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், சரீரத்தோடு பேசவில்லை. நான் சரீரத்தோடு பேசினால் என் வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்றால் உங்களை குளிர் ஊட்டுவதாக இருக்கும், மகிழ்விப்பதாக இருக்கும். நீங்கள் எல்லாம் நல்லவர்கள், வல்லவர்கள், போதுமானவர்கள், நீங்கள் நிலை உள்ளவர், கடவுளை விட நீங்கள் மேலானவர்கள், ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்கள் என்று பேசினால் நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறது உங்கள் குணத்தை தொடுகிறேன். ஆதி அன்புக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். ஏன் மனுஷங்க சாதாரணமானவங்க. முதல்ல உங்க குணம், உங்க விட்டமின் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு பாரு. இந்த வார்த்தையை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளாத போற ஒவ்வொரு ஆத்துமாவும் நீங்க மரித்து ஆண்டவருடைய சமூகத்துல போனா சரி, போகட்டே சரி, ஒரு நாள், அது எந்த நாள் தெரியாது. நீங்க நரகத்துல இருக்க 22வது நாளா, நரகத்துல இருக்கிற 30வது நாளா, நரகத்துல இருக்கிற 1 வருஷம் கடந்த அந்த நாளா, நரகத்துல 10 வருஷம் ஆன பிறகா, இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்பார். நான் இன்னைக்கு பேசணும் உங்ககிட்ட, என் மகன் மூலியமா உங்ககிட்ட நான் பேசணும். நீ கேட்டையா? நீ அசட்டியா உட்கார்ந்திருந்த. உனக்கு அப்ளை பண்ணவும் தெரியல, அப்ளையும் வாழ தெரியல, அது உன் வாழ்க்கையில அப்பியாசமும் படுத்த தெரியல. ஆனா அசட்டை மட்டும் பண்ணின்னு உட்கார்ந்து இருக்கிற. அசட்டை, சேட்டை. சேட்டைனாலதான் என்ன வருது? அசட்டை, ஆசேட்டை. நான் மீண்டும் சொல்றேன், ஆண்டவர் இந்த இடத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். இந்த இடத்தை மட்டும் இல்லை, இந்த ஸ்தலத்தை, இந்த வருகிற மக்களையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். உங்களுக்கு விருப்பம் இல்லாம இந்த இடத்துல உட்கார்ந்துன்னா, இந்த சேர் காலியா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒன் டே வில் கம், நீங்க பின்னாடி நிப்பீங்க, புதுசா வரவங்களாம் முன்னாடி இருப்பாங்க. ஏன்னா அவன் எல்லாம் வசனத்தை பின்பற்றுவனா மாறுவான். அந்த நேரத்துல என்ன சண்டை போட்டாலும் காது கேட்காது, என்ன உரிமையை பேசினாலும் காது கேட்காது. நான் யாரையும் எச்சரிக்கையில பயமுறுத்தல, தேவனுக்குள்ள திடமா நான் சொல்றேன். ஆப்பிளுக்குள்ள இருக்க விட்டமின் தான் முக்கியம், டேஸ்ட் தான் முக்கியம். ஆனா அது அழுகி போச்சு. ஏன் அழுகி போச்சு? அழுகி போனதை திரும்ப மாற்ற முடியுமா? ஆப்பிள மாற்ற முடியாது, உங்களை மாத்தலாம். அல்லேலூயா. எல்லாம் கண்ண மூடுங்க. முடிக்கல. உங்களுடைய குணம் என்னன்னு தேடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் குணம் என்பது உங்க நல்ல குணத்தை ஆண்டவர் அவர் சாயலா வச்சிருக்கார். எத்தனையோ பிரசங்கங்களை நீங்க கேட்டிருக்கிறீங்க. அவர் சாயல்னா உங்களை மாதிரி கருப்பா இருப்பார், அவர் சாயல்னா உங்களை மாதிரி குள்ளமா இருப்பார். அது உருவம். உருவம் வேறு, சாயல் வேறு. உங்ககிட்ட இருக்கிற கர்த்தருடைய சாயல், ஆளுமை, பர்சனாலிட்டி, உங்க நல்ல குணம் எது? உங்களுக்கு முன்னாடி வரட்டுமே, நீங்க நினைக்கலாம் பட்டுன்னு உடனே உதவி செய்யற குணம் வந்துடும். அது கிடையாது. டீப்பா யோசிங்க, டீப்பா யோசிங்க. நீங்க யாரு? இதை கண்டுபிடிக்கத்தான் அநேக பக்தர்களும் அநேக ரிஷிமார்களும் மலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அநேக பக்தர்களும் ரிஷிமார்களும் மலையில போய் உட்கார்ந்து தேடுறாங்க, நான் யாரு? நான் யாரு? யெஷுவா. மனம் திரும்புதல் என்பது நீங்க ஆதி நிலைக்கு ஆண்டவர் திரும்புவதற்கான ஒரு சான்ஸ். மனம் திரும்புதல் என்பது, மனம் திரும்புதல் யெஷுவா என்பது நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்கள் குணத்தை, உங்க விட்டமினை மறந்துட்டு உங்களுடைய நற்குண சாயலை, கர்த்தருடைய சாயலை மறந்துட்டு நீங்க எதேதோ நினைச்சு வாழ்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அது இல்லை. நீங்க ஆதி நிலைக்கு திரும்புவதுதான் மனம் திரும்புதல். எதை பார்த்து திரும்பணும்? எல்லா கணக்கு எடுத்து பாருங்க. எதை பார்த்து நீங்க திரும்பணும்? ஆப்பிளுடைய ஒரிஜினல் விட்டமினுக்கு நீங்க திரும்பணும். ஆப்பிளுடைய ஒரிஜினல் விட்டமின் எப்போ உருவாகுது? வளர்ந்த பிறகா? அது சின்ன பிஞ்சா இருக்கும் போதே அந்த விட்டமின் உருவாகும். அப்போ நீங்க எங்க மனம் திரும்பணும்? மனம் எங்க நோக்கி திரும்பணும்? மனது எதை பார்த்து திரும்பணும்னா, உங்கள்கிட்ட கர்த்தர் ஒரு ஆதி நிலையை வைத்திருக்கிறார். அந்த ஆதி நிலை பாதியில வந்ததல்ல. நீ இந்துவா இருக்கும் போதே அந்த ஆதி நிலை கர்த்தர் உன்னை நோக்கத்துக்காக படைச்ச போதே வந்தது. நீங்க முஸ்லிமா இருக்கும் போதே படைக்கும் போதே வந்தது. நீங்க புத்திஸ்டா இருக்கும் போதே, நீங்க புத்திஸ்ட் தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம், நீங்க இந்து தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம்,
முஸ்லிம் தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கலாம். ஆனா நீ எது பிறந்தாலும் நல்லா கவனிங்க, எது பிறந்தாலும் கர்த்தருடைய நோக்கம் இல்லாமல் நீங்க பிறக்கல, இறை நோக்கம் இல்லாமல் பிறக்கல. அந்த இறை நோக்கம் தான் உங்களுடைய விட்டமின். இந்த விட்டமினை நோக்கி நீங்க திரும்பணும். ஒருவேளை இந்த விட்டமின் ஆஃப் எல் லவ், இயற்கையாவே ஆண்டவர் உங்களுக்கு அன்புன்ற குணத்தை வச்சிருப்பார். இயற்கையாவே ஆவியின் கனி உங்களுக்குள்ள வச்சிருப்பாரு. நீங்க யார் குடும்பத்துல பிறக்கின்றது அவசியம் இல்லை, எந்த தாய்க்கு பிறக்கின்ற அவசியம் இல்லை, எப்படி பிறக்கிறீங்கன்ற அவசியம் இல்லை. ஆனா பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் தான் கர்த்தருடைய குணம். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த குணத்தை திரும்பி வருவது தான், அந்த குணத்துக்கு நான் திரும்பி வருவது தான் டெஷுவா, மனம் திரும்புதல். இதுவரையிலும் இந்த மாதிரி சத்தியத்தை கர்த்தருடைய கிருபையினால் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஆழமான வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மனம் திரும்புதல் என்பதற்கான விளக்கம் இன்னைக்கு தான் நான் கேட்டிருக்கின்றவங்களா கைகளை சத்தம் நல்லா உயர்த்தி சத்தமா அல்லேலூயா என்று சொல்லுங்கள். இவ்வளவு நாள் நம்ம மனம் திரும்புறதுன்னா சர்ச்சைக்கு போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் மனம் திரும்புறதுன்னா ஒரு 10 அதிகாரத்தை ஒரு நாள் வாசிக்கிறது நம்ம நினைக்கிறோம். வாசிக்கலாம். அது எதுக்காகனா நீங்க கர்த்தரோடு உள்ள தொடர்பு, அது அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்கிற அறிவு, அவ்வளவுதான். ஆனா மனம் திரும்புதல் என்பது தேவன் உங்களை படைத்ததின் நோக்கத்தை அறிவதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. அதான் டெஷுவா. சொல்லுங்க எல்லாரும், டெஷுவா, டெஷுவா. இந்த மனம் திரும்புவதற்கு நேராய் நீங்கள் திரும்பினால் தான் உங்கள் ஆத்துமா தீர்க்கதரிசியின் ஆத்துமாவாக மாறும். Your soul will turn into the prophet soul. Your soul turn into prophet thoughts. அவருடைய எண்ணங்களாக, தீர்க்கதரிசியின் எண்ணங்களாக மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சித்தமா சொல்லுங்க, சித்தத்தோடு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசியின் ஆத்துமாவை நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டும். அதனால்தான் எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த சபைக்கே தெரியல அவங்க எப்படி இருக்கிறாங்க. உன் நிலையை நான் கண்டேன், உன் நிலையை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்ன பண்ணுமா? ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய். இப்ப இந்த குறை யாருடைய கண்ணுக்கு மட்டும் தெரியும்? ஆண்டவர் கண்ணுக்கு மட்டும், ஆவியானவர் கண்ணுக்கு மட்டும். இப்போ உங்ககிட்ட இருக்க குறை எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு நல்லதா தெரியும். இந்த உலகத்துல நீங்க வாழற வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். 4 காரோடு, 4 பங்களாவோடு, 4 வண்டியோடு, அதை நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட சொல்லிங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதெல்லாம் நான் சம்பூர்ணமா வாழறது. ஆனா ஒரு இடத்தை நான் ஃபில் பண்ணாமலே இருக்கிறேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், ஆசீர்வாதன்றதுக்கு இடத்துக்கு போயிட்டேன், சபைன்ற இடத்துக்கு போயிட்டேன், அபிஷேகம் இடத்துக்கு போயிட்டேன், பைபிளை வாசித்து இறையல் என்கிற இடத்துக்கு போயிட்டேன். ஆனா உங்க தாய் வயித்துல நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு ஒரு குணம் வச்சிருக்க, அந்த குணத்துக்கு நீங்க திரும்புனீங்களா? அந்த குணத்துக்கு நீங்க திரும்புனீங்களா? மற்றவங்களை திரும்பவும் விடுறதில்லை. நம்ம மட்டும் திரும்பல, மற்றவங்களை திரும்பவும் விடுறதில்லை. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு நல்லவங்க இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. நேச்சரா உங்க குணம் என்ன பண்ணுன்னா, பிசாசு அங்கதான் கொண்டு வந்து இவன் நல்லவனா இருக்கிறானே, எந்த வகையிலையாவது இடரல் உண்டு பண்ணும். என்ன முன்ன மாதிரி அன்பாவே இல்லை என்கிட்ட, என்ன சொல்லும்? முன்ன மாதிரி என்கிட்ட நான் முன்ன மாதிரி பேசவே இல்லை. நீங்க நல்லா தான் பேசுவீங்க, நல்லா தான் அன்பா இருப்பீங்க, என்ன நீங்க முன்ன மாதிரி இல்லவே இல்லை, நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. இதெல்லாம் பேய் பேசுற வார்த்தை. நீங்க நல்லா கவனிங்க. இந்த ஆதி நிலைக்கு யாரெல்லாம் திரும்புறாங்க, பைபிள் அப்படி திரும்பி இருக்கிறாங்களா? எஸ். அதுக்கு உதாரணம் நான் ஸ்ட்ரெயிட்டா சொன்னது எபேசு சபை. ஆண்டவர் சொல்றாரு, அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது துருக்கியில, ஆசியாவில் அந்த சபையில அன்பு இல்லைன்னு அவர் கண்ணுக்கு மட்டும் இருந்தது. அந்த சபைக்கு தெரியுது. அந்த சபை என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா,
7 பொன் குத்துகள் விளக்கு மத்தியில உலாவி கொண்டிருக்க ஆவியானவர் எனக்கு இருக்காரு நினைச்சிட்டு. ஆனா ஆனா அந்த இடத்துல அன்பு இல்லைன்றது ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சபையினுடைய நிலைமை அதுதான். சகோதரரே, சகோதரிகளே, யூடியூப்ல கேட்க போற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆதி நிலை என்ன? யூ ஹாவ் டு டர்ன் பேக் யுவர் ஆரிஜின். உங்க ஒரிஜினலுக்கு, உங்க உண்மைத்துவத்துக்கு, உங்க மெய்த்துவத்துக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். ஐயா, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? என் குணத்தை, ஆதி குணமே மறக்கிற அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன். கையை தட்டுங்களா உங்களுக்காக எல்லாருக்காங்க. வெக்கமே இல்லையா? என்னது சொல்லுங்க எல்லாரும். ஆதி நிலைய மறக்கிற அளவுக்கு பாதியில வந்ததெல்லாம் நீங்க உள்ள போந்துச்சு. தம்பி ஸ்டீவன் இங்க வராரு, அவர்கிட்ட இருக்கிறது பொலைட்னஸ். என்னது? சாந்தத்தின் சாந்தம். ஆனா அது அவர்கிட்ட இருக்கா கேளுங்க. இருக்காப்பா? அது என் கண்ணுக்கு தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? யாராவது உன்னை பார்த்தா அப்படி சொன்னாங்களா? இங்க ஒவ்வொருத்தருக்கும் என் கண்ணுக்கு தெரியுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல குணம் இருக்கு. அப்ப அகஸ்டினா, உங்ககிட்ட இருக்க நல்ல குணம் என்ன? அறிவு கூர்மை, அமைதியா இருந்த அறிவு, பொலைட்னஸ்ல நாலேஜ் வளர்த்துது. ஆனா இந்த குணத்தை தான் வேற உருவகமா பிசாசு மாத்துறான். தேலா மாத்துறான், பாம்பா மாத்துறான், வேற என்னது, வெட்டுக்கிளியா மாத்துறான், விடுக்கு விடுக்குன்னு பேசுறவங்களா மாத்துறான். ஏன்னா உங்க சாயல அழிக்கிறது தான் பிசாசு வேலை. இதை நீங்க உடைச்சிட்டு இன்னைக்கு 24ஆம் தேதி 7:30 மணிக்கு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனம் திரும்புதலுக்குள்ளே நீங்கள் வந்தால் உங்கள் ஆத்மா தீர்க்கதரிசியின் ஆத்மாவை மாறும். ஐயா, நீங்க செய்யற பாவம்லாம் டெம்பரவரி. இந்த குணத்துக்கு முன்னாடி இந்த பாவம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த குணத்தை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு மேல கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்ககிட்ட வருகிற இந்த செதில் போன்ற பாவங்கள் எல்லாம் கீழே விழுந்துடும். ஆட்டோமேட்டிக்கா முடி கொட்டுற மாதிரி கொட்டிடும், மீன்ல செதில் விழுற மாதிரி விழுந்துடும். நீங்க ஃப்ரெஷ்ஷாவே இருப்பீங்க ஆண்டவருடைய சமூகத்துல. நான் அந்த குணம், ஆதி குணம், நான் எதை சொல்றேன்னா, உங்களுக்குள்ளே தேவன் உங்களை உண்டாக்கும் போது, தாயின் கருவில உருவாக்கும் பொழுதே அவருடைய குணத்தை வைத்துதான் உருவாக்குகிறார். ஒரு கொலைக்காரனுக்கு நீங்க பிறந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு பெரிய ரவுடிக்கு நீங்க பிறந்திருக்கலாம், ஒருவேளை குடிக்காரனுக்கு நீங்க பிறந்திருக்கலாம், ஒருவேளை பாலியலுக்கு நீங்க பிறந்திருக்கலாம், ஒருவேளை இந்த உலகத்துல இழிப்பிறவாக நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய குணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நிலைக்கு நீங்க திரும்பினால் போதும். அதுதான் தீர்க்கதரிசியின் ஆத்மா. அல்லேலூயா. அந்த நிலைக்கு எப்படி நான் திரும்புறது? ஒரே ஒரு காரியம்தான், உட்கார்ந்து நேரத்தை செலவிடுங்க. அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடிக்குங்க, ஒரு ரூம்ல காலிட்டுக் கொள்ளுங்க. அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி, நான் யார் ஆண்டவரே? என்னை ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துல படைச்சு? என்னை ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துல, நான் ஏன் இந்த குடும்பத்துல வந்து நான் பிறந்தேன்? இந்த குடும்பத்துல நான் ஏன் பிறந்தேன்? இந்த குடும்பத்துல எதுக்காக நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இந்த குடும்பத்துல எதுக்காக நான் பிறந்து வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். இது யோசிச்சு எத்தனை நாள் ஆகுது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யோசித்தீங்க? இதை யோசிக்காததுக்கு காரணம் அப்பா அம்மாவும் ஒரு காரணம். உங்களை சுகமா வளர்த்து, உங்களை பாதுகாப்பா வளர்த்தன்ற பேர்ல உங்களை யோசிக்க வைக்காம வளர்த்தது. அவங்கதான் காட் ஃபாதர் காட் மதர் வளர்த்தாங்க. ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும்னா, அம்மா நீ இதுதான், நீ இதுல வளருன்னு சொல்லி வளர்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு வாங்கி கூட்டே கெட்டது. இன்னைக்கு அதுங்க வந்து சட்டை விதவிதமா கேக்குது, பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட், கிழிஞ்சு போன ஜீன்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டுமே, வேற யாருமே கிடையாது. என்ன, நீ தான் காட் மதர் காட் ஃபாதர். ஆதி குணத்தை நீ இப்படி இல்லையாம்மா சின்ன வயசுல. நீங்க சொல்றீங்களே நீ சின்ன வயசுல இப்படி கிடையாது. அப்ப சின்ன வயசுல நீங்க என்ன பாத்தீங்க அவங்க கிட்ட?
என்னையா பாத்தீங்க சின்ன வயசுல பிள்ளைங்க கிட்ட என்ன பாத்தீங்க? இப்ப நீங்க இப்படி இல்லையான்னு சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? அவங்களுக்குள்ள நிறைய விஷப்பாம்புகள் உள்ளே வந்து விட்டது, விஷ குணங்கள் உள்ளே வந்து விட்டது. நீ இப்படி கிடையாது, நீ என் கூட கையை பிடிச்சி ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வருவிய, இப்ப நீ ஃபாஸ்டிங் இருந்தா ரொம்ப கஷ்டப்படுறிய. ஏன்னா அதனுடைய குணத்தை ஃபுல்லா கொழுப்பு மறைச்சது. அது குணத்துக்குள்ள பிசாசின் கொழுப்பு வந்து சேர்ந்துக்குது. The cholesterol evil filled her his mind. The Teshuvah, உங்கள் ஆத்மா தீர்க்கதரிசியின் ஆத்மாவாக மாறவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தீர்க்கதரிசியின் ஆத்மாவாக மாறினால் என்ன நடக்கனா, உங்களால பின்மாற்றம் என்ற ஒரு வார்த்தை உங்கள் அகராதியிலிருந்து நீக்கப்படும். என்ன சொன்ன சொல்லுங்க? இதெல்லாம் நான் இங்கிருந்து பேசுறேன், இங்கிருந்து பேசுறேன். என் இருதயத்தினுடைய ஒரு பீட்டும், ஒரு ஹார்ட் பீட்டும் உயிருக்கு சமம். நீங்க தீர்க்கதரிசி ஆத்மா மாறிட்டா, ஐயா பின்மாற்றம் என்றது உங்க வாழ்க்கையின் அகராதியில் இருக்காது. உங்க உடல் சுகம் தேவையா உங்களுக்கு? உங்க உடல் கொழுப்பெட்டு சுகத்தை கேக்குதா? நீ உன் ஆதி குணத்திலிருந்து விலகி 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 ஓடிட்ட. நீ பண்ற ஜபம் போலி, நீ சபைக்கு வர்றது போலி, பண்ற ஊழியம் போலியாது. ஒரு பாவல காட்டுற பாருங்க, ஒரு ஷோ, அது போலியாது. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? திரும்புங்க, ஆண்டவருடன் திரும்புங்க, ஆண்டவருடன் திரும்புங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு நேரா பாருங்க, உங்களை நோக்கி பாருங்க, திருப்பி பாருங்க. உட்கார்றதுக்கு உங்க மனசு இல்லையா? உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு தோணலையா? கதவை பூட்டிக்கிட்டு ஆண்டவரோட பேசுறதுக்கு உங்களுக்கு முடியலையா? வேலையை நீங்க உருவாக்குறீங்க, வீட்டு வேலையெல்லாம். வீட்டு வேலையை உங்களுக்காக ஜபத்துக்காக ஜெபம் பண்ணமே அப்படி என்று சொல்லுவதற்காக ஒரு வேலையை உருவாக்கி செய்றீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய பாவனை உங்க கண்ணுக்கு தெரியலையா? நீங்க ஜெபிக்கும் போது இந்த குழம்பு செய்யணும்னு உங்க மூளையில வருது, அது ஒரு பாவனை உங்களுக்கு தெரியலையா? நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தெருவில் மீன் விற்கிறவங்க போகும்போது மீன்கரை சத்தம், மீன் சத்தம், மீன் அந்த தெருக்கார அம்மாங்க மட்டும்தான் இருக்குதான்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இந்த மீன் கடல் முழுவதும் இருக்குது. ஆனா உங்க சோம்பேறித்தனம், உங்களுடைய லெத்தார்ஜி, நிர்விசாரம் அங்க வந்து உணவு ஆர்வம், என்னது சோதோமியின் பாவமாகிய உணவு ஆர்வம் போய் உங்க ஜபத்தை கலைச்சிட்டு மீன்காரம்மா கிட்ட பேசி மீனை வாங்கி மீனை ஆஞ்சி அந்த மீனை கிளீன் பண்ணி அந்த மீனை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பரலோக திருப்தி உண்டாயிட்டு அவங்க எல்லாருக்கும். ஒரு நிமிஷம் அந்த சத்தத்தை இக்னோர் பண்ண தெரியல. ஆனா கர்த்தர் உங்ககிட்ட பேசணும்னு எத்தனை நாள் வராரு, அதை தடுத்துட்டு ஜபத்துல உட்கார்றது இல்லையே. எவ்வளவு கர்த்தரை இக்னோர் பண்ண தெரியுது. நீங்க தீர்க்கதரிசியின் ஆத்மாவா மாறணும்னா சில தகுதிகளை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். அந்த தகுதிக்கு நம்ம வரணும். நிறைய பேர் சாதகமான ஜபம், சாதகமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கீங்க. உங்களுக்கு சாதகமான, உங்க கம்ஃபர்ட்டுக்கு, உங்களுக்கு சாதகமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை எடுத்து வாழ்ந்துன்னு இருக்கீங்க. பட் கர்த்தர் என்ன நினைக்கிறார்? கர்த்தர் என்ன நினைக்கிறாரு? நிறைய பேருக்கு சண்டை போடணும்னே தோணுது. சொல்லுங்க எல்லாரும், சண்டை போடணும்னே தோணுது. சண்டை போடணும், சண்டைய வாங்கணும். சொல்லுங்க எல்லாரும், சண்டைய வாங்கணும், சண்டைய போடணும், வார்த்தையில வச்சு ஏதாவது வார்த்தையை மடக்கி பிடிக்கணும்னு. அப்பா அப்பா அப்பா, பேய் நிற்கும். நீங்க கண்ணை நல்லா திறந்து பாருங்க, என்ன நிற்கும்? பின்னாடி பேய் நிற்கும். இது பேய் வந்து நிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளவு மோசமா இருக்கிறோம்னா நம்முடைய ஆதி குணத்தை நம்ம எங்க எழுந்தோம்? அழகா உங்களுக்கு புரியுற மாதிரி உதாரணம் சொல்லு. ஆப்பிள் உள்ள விட்டமினுக்கு டேஸ்ட் இல்லை,
உள்ள விட்டமின். என்ன விட்டமின் இருக்குது? சி விட்டமின். இந்த சியை நீங்க கண்ணால பார்க்க முடியாது. இந்த சியை கண்ணால பார்க்க முடியாது. இந்த சி உங்களுக்குள்ள இறங்கி கிரியை செய்யும். இந்த சியை நீ எடுக்காம விட்டேன்னா அழுகியும் போகும். இந்த சியை ஃப்ரூட் சாலட்டா சாப்பிட்டா ஐஸ்கிரீம் உள்ள வந்து ஐஸ் உள்ள வந்து உன் தொண்டையை பிடிச்சி உன்னை ஜுரத்துல கொண்டு போய். வெறும் ஆப்பிள் மட்டும் பார். எது நம்ம விளக்குது? நல்லா கவனிங்க எல்லாரும், இங்க பாருங்க. ஒரு ஒளி ஆண்டு சந்திரன் அடையறதுக்கு என்னது? ஒரு ஒளி ஆண்டு. 9.76 லட்சம் கோடி மைல் தூரம். எவ்வளவு? 9. இப்படி ஒரு மில்க்வே கேலக்சி நம்மளுது, மில்கி கேலக்சி. இந்த ஒரு ஒளியாண்டு என்பது 9.76 லட்சம் கோடி மைல் தூரம். சந்திரன் எவ்வளவு ஐயா? கண்ணை நல்லா திறந்து பார்க்கணும். 9.76 லட்சம் கோடி தூரம். பெங்களூர் எவ்வளவு தூரம் ஐயா? அடிக்கடி போறீங்களே, திருவள்ளூர்ல இருந்து 320 கிலோமீட்டர். எவ்வளவு நேரம் ஆகுது? 6 மணி நேரம். 9.76 கோடிய லட்சம் கோடியை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? ஸ்பேஸ்ல ராக்கெட்ல போனோம்னா 6 மாசம். சொல்லுங்க எல்லாரும், 6 மாசம். இது புவி வட்ட பாதையே, பூமியின் புவி வட்ட பாதையை சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். 5 மாசம் சுத்தம். 6வது மாசம் கொஞ்சம் விலகும். இங்க இன்னும் உட்காந்துக்கிற சயின்டிஸ்ட் அது கிட்ட போகும்போது பிடிச்சி சந்திர சுட்டு வட்ட பாதைக்கு அனுப்பிடுவாங்க. 6வது மாசத்துல தான் அது போய் லேண்ட் ஆகும். பம்பரம் எப்படி இங்க பம்பரம் சுத்தி விட்டா நல்ல வேகமா சுத்தி 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 அது வட்டப்பாதையை விலகி அங்க வந்து விழும். இங்க விட்டீங்கன்னா அப்படியே சுத்திட்டு வந்து இங்க வந்து இதை வச்சுதான் மேல அனுப்புறது. புவி வட்டப்பாதையை விட்டு விலகி அது சந்திர வட்டப்பாதைக்கு போய் இறங்கிடும். ஒரு புஷ் பண்ணும். அதுக்கு தெரியாமலே இங்கிருந்து ஒருத்தர் புஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் நாம நம்முடைய ஆதி குணத்துல சுத்தி கொண்டிருந்த நம்மள பிசாசு எங்கேயோ இருந்து புஷி தள்ளிட்டான். நம்ம விலகி போயிட்டோம், வழி விலகி போயிட்டோம். அதுவாது 9.76 லட்சம் கோடி. 6 மாசம் அது விலகிறதுக்கு. உங்களுக்கு 6 வினாடி போதும் ஒரு பாவத்துல விழறது. அந்த பாவம் 6 வினாடியில செய்யற பாவம் 60 வருஷம் வரலும் கூட பின்தொடர்ந்து வரும். 5 வினாடியில் செய்யற பாவம் 50 வருஷம் உங்களை பின்தொடர்ந்து வரும். ஆனா ஆதி குணத்தை தேடுவதற்கு நான் ஒரு நிமிடம் கூட செலவிடப்படவில்லை. யெஷுவா, எல்லாரும் சொல்லுங்க, யெஷுவா. மனம் திரும்பு. எல்லாம் மனம் திரும்புன்னு பிரசங்கம் பண்றான். எங்க திரும்புறது? எதை பார்த்து திரும்புறது? சர்ச்சைக்கு போறதா? பேரை மாத்திக்கிறதா? ஞானஸ்தானம் எடுக்கிறதா? இதெல்லாம் செயல்கள், இதெல்லாம் டிவைன் ஆக்டிவிட்டி, தெய்வீக செயல். ஆனா உன் ஆதி நிலைக்கு நீ திரும்ப வேண்டும். நீ உன்னுடைய ஆதி நிலையின் பேர் என்ன தெரியுமா? தேவசாயல். தேவசாயல். சொல்லுங்க எல்லாரும், தேவசாயல். தேவசாயல். இந்த பக்கம் இருக்க வெயிட்டேஜ் இந்த பக்கம் இல்ல. தேவசாயல். நான் பாஸ்டங்களுக்கு சொல்லி தர்றது என்ன? ஐயா குத்தி குத்தி அதே பேசுறாரு. குத்தி குத்தி பேசுனா உங்க முகம் அப்படி இருக்கு, லட்சணம், முக லட்சணம் எப்படி இருக்குது? அப்படி இருக்கு. ஆதி குணத்துக்கு பேர் என்ன? அந்த சாயல் எப்படி ஒன்னா இருக்கலாம். அந்த சாயல் சாந்தமாவும் இருக்கலாம், அமைதியாகவும் இருக்கலாம். அந்த சாயல் மற்றவங்களோட எளிய பழக்கத்துடையதா இருக்கலாம். அந்த சாயல் நீங்களா இருப்பதற்கான சாயல். எந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு மனம் திரும்புதல் தேவ ஆவியர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உடனே ஒப்பு கொடுங்கன்னு நான் சொல்லல, தேடி பாருங்கன்னு சொல்றேன். எங்க தொலைச்சிங்க? எதனால தொலைச்சிங்க? அங்க கூட வந்து இவர் என் வாழ்க்கையில வந்தாரு அதனால தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ தொலைச்ச. சொல்லுங்க எல்லாரும், நான் தொலைச்சேன். இந்த சூழ்நிலை கிடையாது. சூழ்நிலை நீ ஏன் தேடி போன? ஆப்பிளாவே இரு,
கட் பண்ணி சாலடா போட்டு சாப்பிடாது. சளி பிடிக்கும் தெரியல. கேரட்டாவே இரு, கத்திரிக்காவே இரு. கத்திரிக்காவை சமையல் செஞ்சாதான் பிடிக்கும். அதுக்குன்னு சொல்லி பச்சை கத்திரிக்காய் சாப்பிட முடியாது. ஆனா கத்திரிக்காய்க்குள்ள இருக்க விட்டமினை, சில காய்கறிகள் என்னதான் சமையல் ஆக்கினாலும் அந்த விட்டமின் குறையாது, சிலவை குறைஞ்சு விடும். கண்களை மூடி ஜெபம் பண்ணும். இன்னும் தீர்க்கதரிசி ஆத்துமா அடுத்த வாரம் நான் பேச போறேன். எப்படி இருக்கும் தீர்க்கதரிசி ஆத்துமா? உங்கள் ஆத்மாவை சீர்படுத்துவதற்கான வேலை. எல்லா ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே உம்முடைய சாயல் எனக்குள்ளே குணம். சொல்லுங்க எல்லாரும், உம்முடைய சாயல் தான் என்னுடைய குணம். உம்முடைய சாயல் தான் என்னுடைய குணம். இன்னைக்கு நம்ம சபைக்கு எலிசபெத் வந்திருக்கிறாங்க, குழந்தையா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சாயல் கர்த்தர் வச்சிருக்காரு, தாயின் கருவுல உருவாகும் போதே. ஆனா அந்த குணத்தை, அந்த குணத்தின்படி வளர்க்கணும். ஒரு நிமிஷம் கவனிங்க. சைனாவில் 2 வயசா இருக்கும் போதே பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்றாங்க. என்ன டெஸ்ட்? அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸ் மேனா வரணும், அதை அப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. சாம்பிளிங் வச்சு இந்த பிளட் குரூப்பு இந்த மாதிரி உள்ள குழந்தை 2 வயசுல இருக்க ஆக்ஷனை வச்சு ஏற்கனவே டெஸ்ட் பண்ண ஒரு 1000 டெஸ்ட் வச்சு இந்த குழந்தை இப்படிதான் வரும். ஆகவே இந்த குழந்தைக்கு படிப்பு வேணாம், ஸ்போர்ட்ஸ்லேயே வளர்க்கலாம். பேசிக்கா ஒரு படிப்பு இருந்தால் போதும், ஸ்போர்ட்ஸ்லேயே வளர்க்குறாங்க. இதுக்கு எவ்வளோனா பெங்களூர்ல இருக்குது. இதுக்கு 5000 ரூபாய் இந்த டெஸ்ட். இதுகெல்லாம் டெஸ்ட் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயா சொல்றாரு, உங்களை லேபுக்கு கொண்டு போங்க, ஸ்பிரிச்சுவல் லேபுக்கு. நான் யாரு ஆண்டவரே? நான் யாரு? உங்க பேர் அவர் கேட்கல. நான் யாரு? நீங்க ஃபீமேலா மேலான்னு அவர் கேட்கல. நீங்க யாரு? ஆதி குணத்துக்கு நான் திரும்புறேன். கண்களை மூடி, என்னுடைய ஆதி குணத்துக்கு நான் திரும்புறேன் ஆண்டவரே. லெட்ஸ் ஃபினிஷ். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரம் நக்கரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாய் உன் பிராணன் அழிவுகளுக்கு மீட்டு நாள் இருக்கிறதுனால முடிசு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக கழுகு சமானமான உன் வாயை திரும்ப வாழ வயது போலாம். வழுவாதபடி உங்களை காக்கவும் மாசற்றவர்களாய் உங்களை நிலைநிறுத்தவும் சர்வ வல்லவருடைய சன்னிதானத்திலே உங்களை கரைந்தரை அற்றவர்களாய் நிறுத்தவும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய தேற்றவாளுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்னும் சதாகாலை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.